नमो नमः प्रेमिकपादुकाभ्याम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम जय बोल सद्गुरुनाथ महाराज की जय. நமக்கு வேதங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது, தர்மம் பிரம்மம்னு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் உலகம், அதுக்கு வேதம் வேணும்னு அவசியம் இல்லை. யாராவது யானை பார்க்கறதுக்கு மூக்கு நடி வாங்கி பார்க்க மாட்டா, ஏன்னா அது யானை பார்த்தாலே தெரியாது. தெரியாத விஷயம் தர்மம், ஒன்று பிரம்மம். பிரம்மத்தை அடையணும், அதை அனுபவிக்கணும். அதுக்கு சித்த சுத்தி வேணும். சித்த சுத்திக்காக கர்மா. இது ரெண்டையும் வேதம் நமக்கு சொல்கிறது. வேதம் வேதாந்தம்னு அதை ரெண்டாக பிரிச்சிருக்கா ரிஷிகள்லாம். அந்த வேதத்துக்கு பட்டுன்னு புரியாது. இப்போ வேதம்லாம் நிறைய கணபாடிகள்லாம் இருக்காலே தவிர, படிச்சிருக்காலே தவிர தெரிஞ்ச அர்த்தம் சொல்லுவான்னா சொல்ல முடியாது. அதுக்கு தனியாக வேத பாஷ்யன்னு படிக்கணும். படித்தாதான் நம்ம தமிழ் இப்போ பேசுகிறவங்க தவிர, இந்த தமிழ் வேறு, ஆழ்வார்கள் நாயன்மார்களும் தமிழ் தான் எழுதியிருக்கா. நம்ம தமிழ் படித்து பேசிட்டு அதை எடுத்து படித்து பார்த்தா புரிய மாட்டேங்குது. ஏன்னா வழக்கத்தில் அப்படியே பாஷைகள் லோபமாகிட்டே வருது. அது மாதிரி எல்லா பாஷையும் இது மாதிரி இருக்குது. அந்த மராட்டியில் தான் அவர் எழுதினாருங்கிறார் ஞானேஸ்வரியை. அந்த மராட்டியில் இருக்கிற ஞானேஸ்வரியை படிக்கிறதுக்கு மராட்டிக்காரனுக்கே தெரியல. அவள் தனியாக ஒரு வியாக்கியானம் படிக்க வேண்டியது. அப்போ அந்த வேத பாஷை சம்ஸ்கிருதம் இருக்கே, அது புரிய மாட்டேங்கிறதுனால அதை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய தா அக்ராஹயத பிரபு. அது ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இதெல்லாம் நமக்கு ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்கா. ராமாயணம் எப்போ வேணாலும் படிக்கலாம். இருந்தாலும் கேரளாவில் ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. ஆடி மாதம், இந்த மாதம் இருக்கே, இதுக்கு ராமாயண மாதம்னே பேர் வச்சுருக்கா. ஏன் ராமாயண மாதம் பேர் வச்சுருக்கா தெரியல. அவள் சொல்லுவாள், கருக்கடம் துர்க்கடம். கருக்கடம்னா இந்த மாதத்தில் ரொம்ப மழை பெஞ்சுட்டே இருக்கும், வெளியில் எங்கேயும் போக முடியாது. அதுக்கு சௌரியம் ஆத்திரையை உட்காந்து ராமாயணம் படிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆடி மாதத்தில் தான் ராமர் சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. உடனே சுக்ரீவன் சீதையை தேடிட்டு போகலாமான்னு கேட்க, ராமர் அப்போ சொன்னாராம், இந்த ஆடி மாதம் இந்த பக்கம் இந்த சாத்துர்மாசின்னு இப்போ ஆரம்பிச்சிருப்பா. அந்த காலத்தில் இந்த 2 மாதம் மழையாக இருக்கும். இந்த மழை காலத்தில் இந்த வானரெல்லாம் சீதையை தேடின்னு போய் அவளுக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு ராமர், இந்த மழை முடிகிற வரையும் நான் பொறுத்துக்கிறேன், அப்புறம் நம்ம சீதையை தேடலாம்னு ராமரே தபஸ் பண்ணின காலம். இந்த இடத்துல தான் ராமர் தேவி பாகவதம் பண்ணினார்னு புராணாந்தரங்களை சொல்கிறார். தேவி பாகவதம் நவாகம் பண்ணினார், இன்னும் இப்போ இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் தேவி கிடச்சாங்கிற மாதிரி சொல்கிறார். சாதாரண ஆடி மாதம் அம்பாளுக்கு பெருமைன்னு சொல்லுவாள். அம்பாளுக்கு பெருமைன்னா ராமரே அம்பாள்னு சொல்கிறார். இங்கே தேதிய சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்பே தீட்சிதர் அவள்லாம் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு ராமரை சீதை சொல்கிறா. நீங்கள் ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற புருஷன். அது சொல்கிறது என்ன அர்த்தம்னா, அதுதான் அதனுடைய சீதை சூச்சனை பண்ணுறாள். பார்வதியே சிவனாக வந்துட்டாலாம், ராமரே சிவனே சீதையா, பார்வதியே ராமராக வந்தால் சிவனே சீதையா வந்தால். அது ஒரு ராமாயணம் ஒன்று இருக்குது, அற்புத ராமாயணம்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி கதை இருக்குன்னா, ராமரை தூக்கின்னு போயிடுறோம். அப்போ சீதை ராமரோட யுத்தம் பண்ணி ராமகாளின்னு பேர், அதுக்கு ஒரு பெரிய மந்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ சீதை ராவணனை வதம் பண்ணி ராவணனை அழைச்சின்னு வரான். அப்படின்னா பக்தர்களுடைய பாவம். இதெல்லாம் பாவமே தவிர நமக்கு யதார்த்தம் வால்மீகி ராமாயணம். அவருக்கு தான் பிரம்மா அனுகிரகம் பண்ணியிருக்கார். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச, ராமர் என்னென்ன பண்ணினாரோ எல்லாம் அவனுக்கு டிவி மாதிரி தெரியும், நான் அப்படியே எழுதுன்னுட்டான். பாக்கி அவெல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம் அவள் சௌகரியத்துக்கு. ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம். அதை சைத்திர மாதம், அது மாதிரி சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி மாதிரி இதுவும் ஒரு நவராத்திரி. இதுலேயும் ஆஷாட, இதுலேயும் ஒரு நவராத்திரிலாம் உண்டு. இப்படி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னடா நம்ம சில பேர் சொல்லுவாள், ரொம்ப கஷ்டம் வரும்போது சுந்தரகாண்டம் படிக்கும்போம்பா. ஏண்டாண்ணா கஷ்டம் வரும்போது சுந்தரகாண்டம் படிக்கணும்
அது மாதிரி சனீஸ்வரன் கஷ்டம் சொல்கிறாளே, சனி தசை பிடிச்சி ஊற்றுனா அந்த நலச்சரித்திரம் கேட்டால் ரொம்ப நல்லது. கர்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ருதுபர்ணஸ்ய ராஜரிஷேகி கீர்த்தனம் கலிநாசனம். இந்த கஷ்டம் வரும்போது இந்த நலச்சரித்திரம், இந்த ஹரிச்சந்திரன் கதை, சுந்தரகாண்டம் படித்தா கஷ்டம் போகுங்கிறத விட என்ன கேட்டால், அந்த சீதைப்படுற கஷ்டத்தை பார்த்துட்டோம்னா நம்மளாம் கஷ்டமே படலைன்னு அவள் தான் தெரியும். அவள் அவ்வளோ கஷ்டப்படுற, அவ்வளோ தன்னை விட்டு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஊரில் ஏதோ மாதிரி நம்மளை மாதிரி இருக்காதவாளுடைய மூஞ்சிலாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராட்சசிகளோட 10 மாதம் அவள் கஷ்டப்படுற அந்த கதையை கேட்டுட்டோம்னா, அதுவும் ராவணன் தூக்கி வந்த கட்டம் ரொம்ப மோசமான கட்டம். சீதே லட்சுமணான்னு ராமர் மாதிரி குரலை கேட்டால் கொண்டு வச்சுக்கான். இப்போ ராமர் உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரியல ஆத்துக்காரர். அப்படி இருக்கும்போது ஒரு பதிபதியான ஸ்திரியாக எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியல. இந்திரன் வந்து கொடுக்குறான் கொஞ்சம் பாயசம். சீதை கூட சீதைக்கு அனசூயா திவ்யமான வஸ்திரத்தை கொடுக்குறா. சாதாரண வஸ்திரம்லாம் ஒரே வஸ்திரத்தை கட்டிட்டு 10 மாதம்லாம் இருக்க முடியாது, கிழிஞ்சிடும். அது திவ்யமான அலங்காரம் இதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுட்டு சீதா தேவிக்கு திவ்யமான வஸ்திரம் ஆபரணம்லாம் கொடுக்குறா அனசூயா தேவி. அதுதான் கட்டிக்கிறா அந்த 10 மாதத்துக்கு. சீதைக்கு திவ்யமான பாயசத்தை கொடுத்தானா இந்திரன். இது வந்து தேவலோக பாயசம், சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா போகிறோம் 10 மாதம் உயிர் தரிக்கலாம். அப்போ கூட சீதைக்கு சாப்பிட முடியல. ஒருவேளை அங்கே ஆற்றுக்காரர் தேவலோகம் இதோ ஒருவேளை போயிட்டாரா இருக்காரா தெரியல. ஒருவேளை போயிருந்தால் அவருக்கு சிராத்தமாக இருக்கட்டும்னு சீதை ராமருக்கு கொஞ்சம் வச்சுட்டு அவர் எடுத்து வாயில் போட்டுக்கிறான். ராமர் இருக்காரா இல்லையான்னு அப்படி கஷ்டப்பட்டது என்ன ஒரு செய்தி வரலேன்னுக்கும்போது தான் ஹனுமான் வந்து சார் குஷலி ராமஹா, ராமர் சௌக்கியம்னு சொன்னது தான் சீதைக்கு அப்பாடினார். அப்படி ராமாயணத்தில் பல விதமான இந்த இவருடைய சிரமங்கள்லாம் நம்ம கேட்கும்பொழுது நலனுடைய கஷ்டத்தை கேட்டோம் வச்சுக்கோங்க. இந்த நலனுடைய கஷ்டம் அவனே பார்க்குறான். அவன் கஷ்டத்தை அதோட ரொம்ப ஒரு அஸ்திரம் இல்லை அவனுக்கு. எல்லாம் அந்த பிராரப்தம் வந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கின்னு போடுங்கிற மாதிரி கட்டிக்க வஸ்திரம் இல்லாமல் கடைசியில் என்னாச்சு, ஏதோ அம்சத்தையோ பிடிக்க போய் கடைசியில் அது இந்த தசத்தையும் தூக்கின்னு போயிடுச்சு. ஆற்றுக்காரி தூங்கும்பொழுது அவள் வஸ்திரத்தில் கொஞ்சம் பாதி கிழிச்சு கட்டிட்டு போனான்னு இருக்கு. இப்படி போயிட்டு அவளும் ரொம்ப கடினமாக கஷ்டப்படுறா. ரொம்ப அவள் ஒரு இடத்துல போகிறான், ஒரு காட்சி பார்க்குறான். ஒரு மான் பூர்ண கர்ப்பவதியாக இருக்கு காட்டில். அந்த கர்ப்பவதியான மானை அடிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வருது. அந்த மானுக்கு பிரசவ டைம் ஆகிடுது. இப்போ போய் குழந்தைய காப்பாற்றுமே சிங்கம் வருது. ஓடலான்னு பார்த்தா சுற்றி வேற காட்டுத்தீ, சுற்றி வேற காட்டுத்தீயாக இருக்குது. பக்கத்தில் கொஞ்சம் ஓடி நதி ஒன்று இருக்குது. ஜம்ப் பண்ணி நதி தானா அது ரொம்ப பிரவாகம், அது வேற போயிட்டு இருக்கு. எங்கேயா தப்பிச்சு தப்பிச்சு எங்கேயோ ஒழிக்கலான்னு பார்த்தா அப்போ ஒரு வேடன் குறி வச்சுருக்கான் அந்த மான் அடிக்கிறதுக்கு. இவன் பார்த்தான், இந்த நலன் இதை பார்க்குறான். இந்த மானு கஷ்டத்தை பார்த்தா நம்ம ரொம்ப தேவலை போல இருக்கு. காட்டுத்தீ போராதுக்கு வேடன் குறி வைக்கிறான், சிங்கம் இருக்குது, தப்பிச்சு போகலாம். நதினா நதியை தாண்டி போக முடியாதுன்னு இருக்கும்பொழுது பகவான் நினச்சாலும் ஒரு இடத்துல எல்லாத்தையும் மாற்றுவார். திடீர்னு என்னாச்சு, டவான ஒரு இடி இடிச்சுது, மழை கொட்ட ஆரம்பிச்சுது. இந்த இடித்த சத்தத்தில் நான் என்ன பண்ணினா, குறி வச்சுருந்தானே மானுக்கு, அது குறி தவறி அந்த பானம் சிங்கத்தை அடிச்சிருச்சு. மழை பெஞ்சு காட்டுத்தீ அழிஞ்சிருச்சு. இடிச்சத்தில் சுகப்பிரசவம் 2 மான்குட்டி. மானுக்கு சுகப்பிரசவமாக 2 மான்குட்டி பிறந்தது, ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ நினச்சினான், ஒரு க்ஷணம் நினச்சா பகவான் எல்லாத்தையும் மாற்றுவார். சரி நமக்கு எங்கே அப்போ ஒரு ஸ்டெப்பு வந்துடுது. இனிமேல் பரவாயில்ல, நம்மளும் எப்படியாவது பழச்சிக்கலான்னு மேலே கிளம்பி நான் சரித்திரம். இப்படி நான் அவனுக்கு இவனுக்கு சில கஷ்டங்கள்லாம் பரீட்சைக்காக வருது. பிராரப்தத்தினால சில கஷ்டங்கள், பரீட்சைக்காக சில கஷ்டங்கள். அவனை நம்மளை சுத்தம் பண்ணி புடம் போடுறது பாருங்க. ஒரு சிற்பி என்ன பண்ணினா, ஒரு பாறை எடுத்து 2ஆக உடைச்சான். அதில் ஒரு நல்ல பாறையாக எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்து பகவானுடைய விக்கிரகத்தை பண்ணினான். இன்னொரு பாறையை அப்படியே படியாக போட்டுவிட்டான். கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் நாம் மண்டலாபிஷேகத்துக்கு அவாவா பால் தயிர் எல்லாம் எடுத்துன்னு இந்த படியை மிதிச்சுட்டே போகிறான். இந்த படி சொன்னது, இந்த ஜனங்கள் முட்டாள், நானும் அந்த உள்ளுக்கிற விக்கிரகமாக 2 பேர் ட்வின்ஸு, ஒரே கல்லில் பிறந்தவா தான். இந்த ஜனங்கள்லாம் நான் மிதிச்சுன்னு போகிறா. அங்கே கொண்டு போகிற பால் தயிர் நெய் தேன்னு இஷ்டத்துக்கு அபிஷேகம் பண்ணின்னு இருக்கா. இந்த ஜனங்களுக்கு முட்டாளாக இருக்கான்.
அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே விக்கிரகமாக இருந்த அந்த இது சொன்னதான், உன்னை ஒரே அடியில் போட்டு அப்படியே படியாக போட்டுட்டான். நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? இவ்வளவு அடி வாங்கி குத்தி குத்தியாக வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ பெருமை. ஏன்னா அது மாதிரி புடம் போடுறது, புடப்பாக்கம் வந்து இந்த தங்கத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக சூடை ஏற்றுவா, மறுபடியும் தண்ணியில் முக்குவா, திருப்பி அடிப்பா, தெளிய வச்சு அடிக்கிறதுக்கு அடிப்பாவே. அது மாதிரி புடம் போடுறது பேர். அது மாதிரி அந்த புடப்பாக்கம் அது மாதிரி தான் இந்த நலந்தி வாழ்க்கெலாம் பல விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டு, ஆனால் கடைசியில் இதில் இவா கதையிலலாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவ்வளோ கஷ்டம் வரும்பொழுதும் அவள் தர்மத்தை மீறலை. ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறோமே தவிர தப்பாக புரிஞ்சுட்டுக்கவும் கூடாது. என்னடா ராமாயணம் மகாபாரதம் படிச்சுட்டு என்ன நினச்சின்னா, சரி ராமரும் தர்மபுத்தரும் நேர்மையாக இருந்து காட்டில் போய் திண்டாடினா, இந்த ராவணனும் துரியோதனும் அயோக்கியத்தனம் பண்ணி சௌக்கியமாக இருந்தான். இது என்னடான்னா ராவணன் மாதிரி துரியோதனன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இதில் ஒரு விஷயம், ராவணனும் துரியோதனனும் அரண்மனையில் ஏசி ரூமில் படுத்திருந்தாலும் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கலை. தூக்கம் வரலைன்னாலே அதுக்கு நரகம் தான் பேர். நிம்மதியாக தூங்கினா சொர்க்கம். இந்த ராமரும் தர்மபுத்தரும் காட்டில் கொசுக்கடியில் படிச்சிருந்தா கூட நிம்மதியாக தூங்கினான். அவன் அரண்மனை தூங்கினா கூட டென்ஷனோட என்ன ஆகவோ பயந்துன்னு தான் துரியோதனன் அவனெல்லாம். அப்போ அவ்வளோ கஷ்ட காலத்துலேயும் தர்மத்தை சில பேருக்கு தோணும், நம்ம இவ்வளோ தர்மம் பண்ணுறோமே ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படி சில பேருக்கு எப்படி இருக்கும். அப்படி நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது, இல்லை ஜென்மாந்தர பிராரப்தம்னு சில இருக்குது. அந்த பிராரப்தத்தை ராமரே தசரதனே அடலாம், நான் என்ன இவ்வளோ தர்மங்கள்லாம் மனிதனே என்னை விட்டு ஏன் ராமர் பிரிஞ்சு போயிட்டார்னா, இப்போ ஜென்மாந்தரத்தில் நிறைய அம்மாவையும் குழந்தையும் பிரித்து வச்சுருப்பேன், அந்த பாவம்தான் இப்படி என் குழந்தைய ராமரை விட்டு இருக்கேன். இல்லை அம்மாவை குழந்தை பால் குடிக்க வரும்போது அவளை பிரித்து விட்டுருப்பேன் அப்படின்னா தசரதன் சொல்கிறான். ராமரே சொல்கிறார், ராமரும் சீதையுமே இந்த சுந்தர காண்டத்தில் கூட பிரலாபத்தில் இருக்குது. ஜென்மாந்தரத்தில் என்ன பாவம் பண்ணினோங்கிறார். ஏன்னா அவள் அவ்வளோ 100க்கு 100 தர்மத்தை விடாமல் செஞ்சிருக்கா சீதையும் ராமரும். அப்போ ராமர் சொல்கிறார், அதில் என்ன சொல்கிறார், நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே திதியோஸ்தி வசுந்தராயாம் சோகானு சோகோகி பரம்பராயாக மாமேதி பிந்தன் ஹிருதயம் மனஸ்ச. சீதை சொல்கிறது தான் ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறா, நான் வந்து பாவம் ஜாஸ்தி பண்ணிட்டே போகிறேன். ஒருத்தருக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் வரும், அப்புறம் கொஞ்சம் சௌக்கிய காலம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கஷ்ட காலம் சௌக்கிய காலம் மாற்றி தான் வரும். எனக்கு என்னன்னா மாற்றி நான் ஸ்டாப்பாக கஷ்டமே வந்துட்டு கேட்குறேன். ஷோகானு ஷோகோகி, முதல்ல ராஜ்யத்தை இழந்தேன், ராஜ்ய பிரணாசா, அப்பாவை இழந்தேன், காட்டில் வந்து கஷ்டப்படுறேன், ஹெல்ப்புக்கு ஒரு சீதை இருந்தால் சீதையும் போயிட்டா. நான் என்னோட பிராரப்தம் என்னடான்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவனுக்கும் கஷ்டம் வரும், எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஜடாயு அது போயிடுச்சு. இப்படி ஷோகானு ஷோகோகி மேலே வந்துட்டுக்கே நான் என்ன பண்ணினேன்னு தெரியலையேன்னு ராமர் ஆடலாம். சீதையை சொல்ல, நான் இந்த ஜென்மாவில் எந்த பாவமும் பண்ணலை, என்ன இந்த ஜென்மாந்தரே கிருதம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதான் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறா. இந்த நம்ம கணக்கு வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நானே இப்படியும் பல பேருடைய இப்போ பாலக்காட்டில் கூட போனேன், அவாத்தில் இது மாதிரி அந்த மாமி புஷ்பகம் சுந்தரகாண்டம் தான் படிச்சுட்டே இருப்பா, அந்த பையன் எப்படியே போயிட்டான்னு சப்தாகமாக சொன்னான். அப்போ நினச்சிட்டேன், ஏன் இவ்வளோ நல்லவா இருக்கலாம் இவ்வளோ கஷ்டம் வருது எனக்கே தோணும், பகவான்கிட்டே சண்டை போட மாதிரி தோணும். ஆனால் நம்முடைய கணக்கு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ பகவான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த ராமாயணம் இந்த பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது, சித்திரகேது உபாக்கியானம்னு. சித்திரகேது உபாக்கியானத்தில் இதே மாதிரி கதை, ஞானத்தை உபதேசம் பண்ண வரா அங்கிரசுன்னு ஒரு மகரிஷி சித்திரகேதுங்கிற ராஜாவுக்கு. அவன் வந்து என்ன சொல்லிட்டான், எனக்கு ஞானம் வேண்டாம் குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ ஞானிகள்லாம் என்ன பண்ணுறா, அது மாதிரி தான் அங்கேயும் ஆத்மதேவனுக்கும் பாகவதத்தில் மகாத்மிய தெரியும், உனக்கு ஞானத்தை தரையங்கிறார், எனக்கு ஞானம் வேண்டாம் சன்னியாசம் வேண்டாம் குழந்தைய கொடுங்கன்னு. நீ குழந்தை வேணும் நம்ம அடம் பண்ணியா, அந்த குழந்தையினாலே உனக்கு ஞானம் வரட்டுங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணா, ஒரு குழந்தை, இந்த குழந்தையினால சுகதுக்கம் வரும் அவை சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அதை புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்பொழுது ராஜா என்ன பண்ணினார், எந்த ராணிக்கு குழந்தை பிறந்ததோ அந்த ராணி கூட இருந்தான், பாக்கி ராணிக்கிட்ட போகலை.
இப்போ பாக்கி ராணிகள் பார்த்தா நம்ம எல்லாரோட தானே இருந்தோம், அவளுக்கு குழந்தை பார்த்தனால அவளோட இருக்கா, நம்மளோட வரமாட்டேங்கிறான்னு அந்த பொறாமையில் என்ன பண்ணினா குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுட்டான். இப்போ எல்லாரும் அடறா, இந்த விஷம் வச்சு கொடுத்து கொண்டவாளே இன்னும் நன்னா அடறா. அப்போ வர அங்கிரச மகரிஷி, ஏன்பா அடறேன்னு. குழந்தை போயிடுதே சுவாமின்னா. குழந்தை ஒன்று போலிட்டு தான் இருக்கேன்னு, குழந்தை இருக்கு, அது ஆத்மா ஜீவன் போயிடுதேன்னு. ஜீவனை தான் நீ பார்த்ததே இல்லையே, ஏதாவது பார்த்தா தானே பிரியம் ஏற்படும். இப்படி கேட்டவுடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த நாரதட்ட சில திவ்ய சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணார், அந்த குழந்தைய செத்து போன குழந்தைய எழுப்பி விட்டார். உங்கள் அம்மா அப்பா அழறா பாருன்னு. உடனே அந்த குழந்தை கேட்டது, எந்த ஜென்மாலும் அம்மா அப்பான்னு கேட்காது. நான் பல ஜென்மாவில் பல அம்மா அப்பாவை பார்த்துன்னு போயின்னு இருக்கேன், பல பேருக்கு அம்மா அப்பாவாக இருந்திருக்கேன், பல பேருக்கு குழந்தையாக இருந்திருக்கேன், எந்த ஜென்மாலும் அம்மா அப்பா. அந்த குழந்தை அழகான உபதேசம் பண்ணுறது அங்கே பாகவதத்தில், யதா வஸ்தூனி பன்யானி ஹேமாதேவி ததஸ்ததா பரியட்டந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்துஷு. நம்ம காலம்புற என்ன பண்ணுறோம், ஒரு பால்காரன்ட்ட பால் வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபா நோட்டை கொடுக்குறோம். அந்த பால்காரன் அதை வாங்கிட்டு போயிடலாம், பாலை வாங்கிட்டோம். அந்த 50 ரூபா நோட்டு பால்காரன் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தான், இப்படி வேற ஒருத்தர் கொடுத்தான், போயிட்டு இருக்கு அந்த பணம். இது நம்மளோட 50 ரூபான்னு ஏதோ அடையாளம் பண்ணி வச்சுருக்கான் போல ஒருத்தன். சாயங்காலம் மார்க்கெட்டில் கறிகாய் வாங்க போகும்பொழுது அவனுடைய பெட்டி வச்சுருக்கானே, அது இந்த 50 ரூபா நோட்டு இருக்குது, கண்டுபிடிச்சான். இது என்னோட 50 ரூபா நோட்டு தான், நான் தான் கலவர பால்காரன்ட்ட கொடுத்தேன், கொண்டான் தருவானோ கட்டத்தில் தான் 2 கொடுப்பான். நம்ம கையில் இருக்க வரைக்கும் தான் அந்த 50 ரூபா நோட்டு நமக்கு, அடுத்தவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு, அவன்கிட்ட அப்படி போயிட்டு இருக்கு. இது மாதிரி தான் ஜீவனும் சுற்றிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இங்கே ஜீவோ யோனிஷு கர்த்துஷம். அவளுக்கு ஒரு பிராரப்தத்தோடு வரும். அந்தந்த பிராரப்தம் முடிஞ்ச உடனே இங்கேயோ அந்த ராணிகள்லாம் கேட்குறா, யார் ஃபஸ்ட்டு வந்தாலோ ஃபஸ்ட்டு வந்தவா ஃபஸ்ட்டு போகணும், அப்புறம் வந்தவா அப்புறம் போகணும். இதுதான முறை. நீ முறை இல்லாமல் கண்ணாபின்னு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அகோ விதாத்திரா அகருணேன ஸ்வயா யதாகதம். இப்படி பலவிதமான சரித்திரங்கள் நிறைய இருக்கு. அப்படி இல்லாமல் நீ இப்படி விதமாக பண்ணுறையே விதியேன்னு திட்டுறாங்க. அது அது அப்படி கணக்கு இல்லை. யாருக்கு என்னென்ன பிராரப்தமோ அந்தந்த பிராரப்தம் முடிஞ்சோடனே அவள் கிளம்பிடுவாள். ரங்கஜி, எங்கள் அண்ணாவோட பையன், 2வது பையன் ரங்கஜியோட பாடசாலை அங்கே இருக்குது பெங்களூரில். அங்கே ஒரு பையன், சின்ன பையன்தான், வேதம் படிச்சுட்டு வாத்தியாராக இருந்தார். ஏதோ பரீட்சைக்கே எதுக்கோ சிங்கேரிக்கு போனார். அங்கே ஜலத்தில் குளிக்கும்போது போயிட்டார். சின்ன பையன், அவள் ஒரே பையன், அவன் அம்மா அப்பாவுக்கு ஒன்று அழுதா. அவள் இது ரொம்ப கஷ்டம், இது அவள் ரொம்ப தாங்கவே முடியல. அண்ணாட்ட வந்து அழுதா. அவள் அண்ணா சொன்னால், இந்த சில ஜீவன்கள் வந்து கொஞ்சம் பிராரப்தம் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு அவர் பகவானே கேட்பாரான், பரமேஸ்வரனே, நீ வந்து உனக்கு கொஞ்சம் பிராரப்தம் இருக்குது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த ஜீவன் சொல்லுவான், ஏதோ ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து இருந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்ல காரியத்தை பண்ணிட்டு நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அபிமன்யு போனதுக்கு பெரிய இது சண்டையாக நடக்கிறது மகாபாரதத்தில். அபிமன்யு சந்திரனுடைய புத்திரன். எல்லாரும் அவாவா குழந்தைகள்லாம் அனுப்புகிறாங்களோ, இந்திரன் அர்ஜுனனை அனுப்புகிறான். அவாவா போகும்போது தேவாவுடைய அம்சமாக சந்திரபுத்திரன் அபிமன்யு வரான். நான் சந்திரன் சொன்னால் என் பையன் நான் விட்டே விட மாட்டேன், எனக்கு என் பையன் தான் முக்கியம், நான் விட முடியாது அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு அவன் முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு கட்டத்தில் சண்டையில் ஹெல்ப் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு வரான். இங்கே பஞ்சபாண்டவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கணும், அங்கே வரும்போதே அவள் தீர்மானம் பண்ணிட்டு தான் வரா. இத்தனை நாள் வந்துட்டு தான் வரணும்னு ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வராங்கிறாவே. அது மாதிரி தான் அந்த அபிமன்யு வரான். வந்துட்டு போனோடனே அபிமன்யு போனதுக்கு இந்த சுபத்திரைக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என்னடா கிருஷ்ணா நீ பகவான்னு இருந்துட்டு என்ன பிரயோஜனம், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா, உன் தங்கையாச்சேனா, எனக்கு ஏதோ செத்து போன பிராமண பையன் கொண்டு கொடுத்தேன், அவங்க ஆச்சாரிய பையனை கொண்டு கொடுத்தேன், செத்து போனலாம் கொடுக்காம இல்லை பகவான். சாந்திமணி பையனை கொண்டு கொடுத்தான், இன்னொரு ஏதோ பிராமண பையனை கொண்டு கொடுத்தான், என் பையனை ஏன் அபிமன்யு ஏன் காப்பாற்றலாம் சண்டை போடுறான். கிருஷ்ணன் இவ்வளோ சண்டை போடுறதே எந்த தைரியத்தில் போடுறேன்னு, நானும் உன் தங்கையாச்சே அதனால் நான் சண்டை போடுறேன்னு, என்னோட அண்ணாவாச்சேன், நீ தங்க நான் அண்ணான்னு பார்த்ததுனால அந்த லெவலில் தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், நீ என்னை பகவான்னு பார்க்கல, என்னால் பண்ண முடியாது. ஈஸியாக சொல்லிட்டான். இப்படி பல விதத்தையும் பின்னாடி காந்தாரி வர இந்த பஞ்சபாண்டவா ஜெயித்தவனே காந்தாரி கால் வழி கிருஷ்ணன் விடலாம். என் காலில் பாண்டவர்களை சபிச்சுடாதேன்னு விடலாம்.
பாண்டவாளுக்காக என் காலில் விடுறையே நீ யாரப்பான்னு கேட்டா. நான் தான் கிருஷ்ணன். என்ன நீ பதிவிரதமா, நீ வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா பாண்டவாளால் சௌக்கியமாக இருக்க முடியாதுன்னு. உடனே காந்தாரி கோபம் வந்துடுத்து. நான் பாண்டவாளை சபிக்கிறதா இருந்தேன், நீ பாண்டவாளுக்காக நீ மன்னிப்பு கேட்டதா பாண்டவாளை விட்டுட்டேன், ஒன்றா சபிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நினச்சி தான் சண்டையை நிறுத்திருக்கலாம். இதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ என் குடும்பத்தில் நாங்கள் எப்படி பரஸ்பரம் சண்டை போட்டுட்டு போனோமோ அது மாதிரி உன் குடும்பத்தில் நீயும் உன்னுடைய குடும்பத்தில் உன் குழந்தைகள் பேரன் பேத்தி எல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டு சாகட்டும். இன்னைக்கு கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம்தான். அதை எடுத்துக்கிற முறை தான். எனக்கு நான் பூபாரத்தை குறைக்க தான் நானே அவதாரம் பண்ணியிருக்கேன். இந்த பாண்டவ கௌரவாக்குள்ள சண்டை ஏற்படுத்தி பாதி பாரத்தை குறைச்சிவிட்டேன். நீ என் குடும்பம் பெருசாக இருக்கே, இதை என் குடும்பத்தை நானே வதம் பண்ண முடியாது, இந்த பாரத்தை எப்படி குறைக்கிறது நினச்சிருந்தேன். சாபம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியேமான்னு அதுக்கு ஒரு நமஸ்காரம். இது நம்மளால் சொல்ல முடியுமான்னு தெரியாது, கிருஷ்ணனால் முடியும். ஏன்னா அவன் 16,028 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சௌக்கியமோ அதே ஆனந்தத்தில் அதே புன்சிரிப்போட பரஸ்பரம் குழந்தைகளை அடிச்சுட்டு போகும்பொழுதும் அதே மாதிரி பிரபாசத்தில் உட்காந்துருக்கான்னா அதுதான் யதாசதி ததாசதிங்கிறார். எல்லாம் இருக்கும்பொழுது எப்படி இருந்தாரோ ராமர், அப்படி எல்லாம் போனது இருக்க கற்றுக்கிறார். அது ராமர்கிட்ட கிருஷ்ணன்ட்டையும் அதுதான் கற்றுக்கணும். இப்போ இங்கே சொல்லி வந்த விஷயம் அந்த எழுந்திருந்த ஜீவன் சொன்னது. நான் பல பேருக்கு இப்படி சுற்றின்னு இருக்கேன், என்னை மறுபடியும் இழுக்காதீங்கன்னு அந்த ஜீவன் கிளம்பிடுத்து. அண்ணாவும் அந்த அம்மா அப்பாட்ட சொன்னான். அந்த பகவான் கேட்பாராம், உனக்கு கொஞ்சோண்டு பிராரப்தம் இருக்குது, அதை நீ என்ன பண்ணுற, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து கொஞ்சம் நேரம் இருக்கிற பிரார்த்தத்துக்கு வேதம் தான் படிச்சுட்டு 4 பேருக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து வந்துடு. அது மாதிரி அந்த ஜீவன் வந்துட்டு போனதுன்னு சரித்தான். அண்ணா அந்த அவளுக்கு ஒரு சமாதானம் சொன்னான். அதனால் எதுவுமே நம்ம இஷ்டப்படி நடந்துட்டோம்னா நம்மளே பகவானாக ஆகிடுவோமே. இப்போ சொல்கிறார், விமுஞ்சதி யதா காமான் மாணவோ மனசிச்சிதானு தர்கேவ புண்டரீகாட்சா பகவத்வாய கல்பதே. எப்போ நம்ம ஆசைகளை விட்டுருவோமோ அப்போ பகவானாக ஆகிடுவோமோ. அதுதான் நம்மளால் முடியல. ஆசையை விடணுங்கிறதே ஒரு ஆசையாக தான் இருக்குது. அதனால் ஆசைகளை விட்டுட்டோம்னா பகவானாக ஆகிடுவோங்கிறார். ஏதோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையினால் பலவிதமான பந்தங்களில் மாட்டிக்கிறோம். இந்த குரங்கு மாட்டிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டில் கடலையை போட்டுடுவான். இந்த கையை விட்டு கூண்டுலேருந்து அந்த கடலையை எடுத்துடும் குரங்கு. எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த குரங்கு எடுத்துக்கோ கட்டி போட்டுட்டான்னு. குரங்கை கட்டி போடவே இல்லை. கடலையில் ஆசையை விட்டு கொடுத்தனா கை சின்னதாகிடும், எடுத்துகிட்டு வந்துடும். கடலையும் எடுத்துகிட்டு வெளியில் போனால் முடியாது, அது கட்டிட்டாங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசையினால் நம்மளை பந்தப்பட்டுருக்கோம். அதனால தான் அற்றது பற்றலில் உற்றது வீடு. அந்த ஆசையை விட்டுட்டோம்னா நமக்கு வீடு கிடைக்கும் அப்படிங்கிறார். மோட்சம்னாலே அது அர்த்தம் மோகங்களுடைய க்ஷயம்தான் மோட்சம் அப்படின்னு வியாக்கியானம். பல பேர் பல விதமாக இங்கே வியாக்கியானம் பண்ணுறா. அப்போ நமக்கும் ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராரப்தம். அந்தந்த பிராரப்தத்தில் அது 2 இருக்குது. சுக பிராரப்தம்னு இருக்குது, துக்க பிராரப்தம்னு இருக்குது. சில பேருக்கு துக்கமும் பிராரப்தத்தில் வரும். துக்கம் வந்தால் தான் நம்ம பிராரப்தம் வரும். சுகமும் பிராரப்தம் தான். அதுவும் சில சமயம் தேடாமே நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே நடக்கிறதான்னா கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா ஏதோ பகவான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணான்னு நினைக்கிறோம். சில விஷயம் போட்டதெல்லாம் நினைக்கலைங்கும் பொழுதும் பகவான் சோதிச்சுதான் நினைக்கிறோம். பிளான் நம்மளே போடலை, ஒரு பிளான் பகவான் போட்டு வச்சுருக்கா, அந்த பிளானில் போயின்னு இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம போட்டது நடக்கிறதுன்னு. சில சமயம் நம்ம போட்ட பிளான் நடக்கிறதுன்னா அது பகவான் போட்ட பிளானையே நம்மளும் போட்டிருப்போம். அதனால அதெல்லாம் கரெக்டாக நடந்துருக்கே தவிர நம்ம போட்ட பிளான் எல்லாமே நடந்துருச்சுன்னா நம்மளே பகவானாக ஆகிடுவோம். அதனால் அது பகவான் போட்ட பிளானை தான் நம்மளும் போட்டிருப்போம். அதனால அப்படியே நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை கேட்கணும். விமஞ்சதி என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சாஸ்திரத்து தர்மத்தை பிரதானமாக நிஷ்காமமாக பண்ணு. அதனால் சித்த சுத்தி ஏற்பட்டு உனக்கு ஞானம் ஏற்படும். ஞானம்ங்கிறது என்னடா, எல்லாம் இருந்தாலும் ஒன்று இல்லாத போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது அபியாசத்தினாலையும் தபஸுனாலையும் ரொம்ப இந்த ஞானம்னு சப்தம்னா படிக்கலாம். அகாராந்த நோசிங்களா ஞான சப்தா ஞானம் ஞானே ஞானானின்னு சப்தம் படிச்சுக்கலாமே தவிர அனுபவத்தில் ஞானம்ங்கிறது
குரு கிருபையினால தான் கிடைக்கும். குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணா சாந்தி. இந்த ஞானம் வந்தால் சாந்தியாக இருக்கலாம். சாந்தி சமிருத்தம் அமிர்தம். ரொம்ப ஜாஸ்தி பைசா இருந்தாலும் நிம்மதி இருக்காது. பணமே இல்லாத போனாலும் நிம்மதி இருக்காது. அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் நிம்மதி இருக்காது. பாகவதத்தில் 2 பேர் மீட் பண்ணுறான். ஏகப்பட்ட பைசா இருக்குது. யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. குச்சேலனுக்கு பைசாவே இல்லை. 2 பேரும் நிம்மதியாக இருக்கோங்கிறா. எப்படி நிம்மதியாக இருக்கோம்னா அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறா, குரோர் அனுகிரகே நெய்வ. நம்ம 2 பேருக்கு அந்த குரு அனுகிரகம்ப்பா. அந்த குரு அனுகிரகத்தினால தான் அன்றைக்கி குருநாதருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருங்கோன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணினார். சாதாரண ஜனங்கள் நினச்சிப்பா, டாடா பில்லா அம்பாடிலாம் என்னப்பா கவலை, அவன் நிறைய பேர் அவன் சௌக்கியமாக இருக்கான்னு சொன்னான். அவன் தான் தூக்கமே இல்லாமல் என்ன பண்ணலான்னு கவலைப்பட்டு. ஏன்னா தரித்ரோயஸ்து அசந்துஷ்டா கிருபணோயோ அஜிதேந்திரியா. யார் தரித்திரன்னா எவ்வளோ கிடைச்சாலும் போராதுன்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் தரித்திரன். 10 ரூபா கிடைச்சா அதுலேயும் நிம்மதியாக இருக்குன்னு ஒருத்தன் நினச்சிட்டானா அவன் தான் குபேரன். இப்போ டாடா பில்லாவோ அம்பானியோ போருன்னு யாரும் நினைக்கிற மாதிரி தெரியல. அவள் இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுனால அவள் தான் தரித்திரம். என்கிட்ட யாரும் கோஷிக்காயோ பாகவதத்தை நான் சொல்கிறேன். தரித்ரோயஸ்து அசந்துஷ்டா கிருபணோயோ. அதனால் அப்போ என்னன்னா இது இருக்கிறத போகிறோம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தனவான். அந்த நிம்மதி குரு கிருபையினால் கிடைக்கும். அதனால தான் அந்த ராமர் பரதனுக்கு உபதேசம் பண்ணுறான். அப்பா போயிட்டாலேன்னு பரதன் வந்து அழறான். அப்பா போயிட்டாலேன்னு அழாதப்பா, நீ ஒன்றை நினச்சின்னு அழுனார் ராமர். ஆத்மான மனுஷோதத்துவம் கிமன்ய மனுஷோதசி. ஒன்றை நினச்சிட்டு அழு. ஏன்னா அப்பா நல்ல காரியம் பண்ணால் நல்ல லோகத்துக்கு போயிட்டார். இனிமேல் அப்பா போன லோகத்துக்கு நல்ல லோகத்துக்கு நம்மளும் போனோம்னா நாமளும் நல்லதாக பண்ணுவோம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஏன் பிராரப்தத்தை மாற்ற முடியாதானா? அது லல்லாட்ட லிகிதா ரேகா. பிராரப்தத்தை மாற்ற முடியும்னா நல்ல ராம எதிர்த்திராகா. நலா சக்கரவர்த்தியோ ராமரோ தர்மபுத்திரோ காட்டுக்கு போவானே. ராமரது பகவான் தானே. சங்கராச்சாரியரே பகவான் தானே. அவன் நினச்சா மாற்றிருக்கலாமே. என்ன ஆதிசங்கரது அவன் அம்மாவையும் தனியாக பிடிக்காம அம்மா விதவியாக இருக்க மாதிரி எடுத்து அவர் பகவான் முத்துஞ்சயன் தானே. அது அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அது சிலது ஒன்றும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். வியாசருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான், தாசன்னு பேர். அவனுடைய ஜாதகத்தை பார்த்தார் வியாசர். அவனுக்கு 16 வயசுன்னு தான் எழுதியிருக்கு. ஆஹா, எனக்கு 16 வயசு முடிய போகிறதே, இந்த சின்ன வயசுலேயும் கிளம்புற மாதிரி இருக்கே, இவனுடைய ஜாதகத்தை கொஞ்சம் மாற்றி இதை அனுகிரகம் பண்ணால் தேவைன்னு நினச்சிருந்தார் வியாசர். உடனே தன்னுடைய சிஷியனை அழைச்சிருந்தார். நேராக யமன்கிட்ட போய் சொன்னார், இது மாதிரி அவன் ஜாதகத்தில் இருக்குப்பா, இதான் மாற்றினா தேவலையே. யமன் சொன்னார், மிருத்யுவன் முதல்ல அவர்கிட்ட சொன்னார். மிருத்யு சொன்னார் யமன்கிட்ட சொல்லணுன்னா. யமன் காலன்கிட்ட சொல்லணும். அவளுக்குள்ளே 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. காலன், அந்த காலன் சொல்லுவான், மிருத்யு போவான், அதுக்கு மேலே யமன் 3 பேர் இருக்கு. எனக்கு இது கண்ட்ரோல் கிடையாது, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், காலன்கிட்ட சொல்லுவோன்னு. காலன்கிட்ட சொல்ல அவன் யமன்கிட்ட சொல்ல. இந்த காலோ மிருத்யு யமன் இவன் 3 பேரும் என்ன பண்ணினா, இப்போ எங்கள் கையில் எதுவுமே இல்லை. அங்கே ஒரு ரூமில் எல்லாருக்கும் ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அந்தந்த ஓலைச்சுவடியில் அவளுடைய என்ன பிறப்பு, என்ன இறப்பு, என்ன சம்பாத்தியம், என்னென்ன உண்டோ எல்லாம் அதில் க்ளீனாக இருக்கும், ஸ்லோகமாக. அதில் பார்க்கலாம். இவனுக்கு ஆயசு ஜாஸ்தி ஆக்க முடியும்னு எழுதிருந்ததுன்னா ஜாஸ்தி ஆக்கிடலாம். அங்கே போய் பார்ப்போம். இப்போ ஓலைச்சுவடினா புரியாது. அங்கே ஒரு ரூம் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரை தட்டினா அவளுக்கு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணினா அவளுடைய என்ன முழுக்க அதில் இருக்கும். உடனே அந்த கம்ப்யூட்டரை தட்டி அந்த இவனுடைய தாசன் அவனுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்லோகம் இருக்குது. யதா வியாசஸ்ச தாசஸ்ச காலோ மிருத்யுஸ்ததாயமஹ பவிதவ்ய கிரகம் யாந்தி ததா தாசோ மரிஷ்யதி. எப்போ இந்த ரூமுக்கு வியாசன், தாசன், காலன், மிருத்யு, யமன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவாரோ அப்போ அந்த பையன் விடுவான். இவனுக்கு ஆயுசை ஜாஸ்தி ஆகணும்னு தான் கிளம்பினார் வியாசர். கடைசியில் என்னாச்சுன்னா அதுவே அவனுடைய ஏன்னா அந்த அந்த அங்கே அப்படி ஓலைச்சுவடியில் அப்படி தான் எழுதியிருக்கு. இந்த ரூமுக்கு எப்போ வியாசர், தாசர், காலன், மிருத்யமெல்லாம் ஒன்றா சேர்ந்து வராலோ அவன் கிளம்பிட்டான். அப்போ அவன் கிளம்புற டைம் ஆகிடுத்துனா அவன் எங்கே இருந்தாலும் அதை கொண்டு இங்கே கொண்டு வியாசர் மூலமாகவே கொண்டு விட்டு. சில அபூர்வமான சில கேஸ் இருக்குது.
இப்போ மார்க்கண்டேயனுடைய ஆயசை மாற்றினார்னு நீங்கள் தானே 16 வயசுல எழுதினேன்னு கேட்டார். 16 வயசு எழுதினேன்னு என்றும் 16 வயசு என்றும் அப்படி போட்டுட்டு கையெழுத்து போட்ட டிகே சிவன், திருக்கடையூர் சிவன் போட்டு அவனுக்கு சில பேருக்கு ஸ்பெஷலாக மாற்றலாம். அப்போ கூட எவன் கேட்டான், இது ஏன் பேசாமல் மாற்றினேன்னு. அதுக்கு நானே போட்ட ரூலை நானே மாற்ற முடியாது, இருந்தாலும் அவனுக்கு குரு அனுகிரகம் இருக்கணும்ட்டான். குரு அனுகிரகம் என்னடா, அவன் பாடசாலை படிக்கும்போது நமஸ்காரம் பண்ண தீர்காயுஷ்மான் பவசவுமேனு குரு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குரு வாக்கியத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக மாற்றினேன்னு சில இதை இருக்கு. அப்போ எல்லாமே அது ஒரே மாதிரி வருமானா தெரியாது. சில கேஸ் இது மாதிரி இருக்குது. சாந்தீபினி பையனை மாற்றி கொடுத்தாரு, எவ்வளோத்துலேயே கொண்டு வந்து கொடுத்தாரு. அது எதுக்குன்னா அவளால் ஒரு காரியம் இருக்குது. இப்போ சாந்தீபினிக்கு பிறகு அந்த பாடசாலை யூனிவர்சிட்டியை நடத்துறதுக்கு ஒரு பையன் வேணும். அப்போ மேலே அந்த வித்தியை இல்லாமல் போயிடுமே. அவரை மாதிரி படித்தவா ஒருத்தர் தானே அடுத்து அந்த பாடசாலை நடக்கணும். அதுக்காக அந்த சில சில கேஸ்லாம் பகவான் நடத்துகிறார். எதாக இருந்தாலும் சிலது நமக்கு மேலே என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சுட்டு முடிஞ்ச வழியும் இருந்தோம்னா அது பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு, முக்கியமாக அந்த குரு அனுகிரகத்தினால. பஞ்சபாண்டவாலே வியாசரை பார்த்து கேட்குறா, நாங்கள் ஏன் இப்படி திண்டாடுறோம், தங்கறதுக்கு கொஞ்சம் வீடு, திங்கிறதுக்கு சோறு, மினிமம் இதுதான் வேணும் எல்லாருக்கும். தங்கறதுக்கு வீடு, சாப்பிட்றதுக்கு. இந்த பஞ்சபாண்டவாளுக்கு அதுவே இல்லை. கடைசியில் பேச பெரிய தேவனுடைய அவதாரமாக, இந்திரனுடைய அவதாரமாக அர்ஜுனன், வாயு பகவானுடைய அவதாரம் பீமன், அஸ்வினி தேவி பெரிய டாக்டர்ஸுடைய அவதாரமாக வந்தால் கூட ஏகச்சக்கராங்கிற ஊரில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கா, வாடகை கொடுக்க முடியாமல் பிச்சை எடுத்துன்னு வந்ததில் பாதி பீமனே சாப்பிடுவான். ஏன்னா அவன் பசி ஜாஸ்தி, அவனுக்கு இருக்கிறத பாதியாக பாதி பேர் கொடுத்துட்டு குந்தி இருந்தால் சாப்பிட எல்லாரும் சாப்பிடாம இருப்பான். இப்படி திண்டாடின்னு இருக்கா. அப்புறம் தான் திரௌபதீஸ்வரோட கேள்விப்பட்டு போகும்போது கேட்குறான் வியாசரை பார்த்து, ஏன் இது கஷ்டப்படுறவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லாமல் கஷ்டப்படுறவன். வியாசரை சொல்லிட்டா அவனுக்கு குரு கிருபை இல்லைன்னுட்டான். நான் இந்த ஜோசியம் பார்க்குறவங்களே முக்கியமாக இதை சொல்ல, அவனுக்கு குரு கிருபை இல்லை, குரு இல்லை, குருவாயூர் போகும்பா. இப்போ நீங்களே குருவாக வாங்கணும். அப்புறம் நானாக குருவாக வர முடியாது, எனக்கு சிஷ்யன் ஒருத்தருக்கான், அவனை அனுப்புகிறேன். சில பேருக்கு குரு இருக்காளே அப்படியே கஷ்டம் வருதேன்னா, அந்த குரு இருந்தாலும் அந்த குரு தபஸுள்ள குருவாக இருக்கணும். அது பல விஷயங்கள் இருக்குது. இவன் பிராரப்தத்தை மாற்றுற அளவுக்கு தபஸுள்ள குருவாக இருக்கணும். அவன் குரு பக்தனா அது மாதிரி இவன் இருக்கணும். நிறைய இந்த பலஸ்ருதிலாம் எல்லாத்துலேயும் போடுவாள் இந்த புஸ்தகத்தில். இந்த ஸ்லோகத்தை படித்தா இந்த பலஸ்ருதி. நான் சில சமயம் பலஸ்ருதி படித்தா சில இதில் நடக்கும், சில இதில் நடக்காது. ஏன் நடக்கலைன்னா அது கடைசியில் கவனித்தே பார்த்தா அதில் ஒரு வார்த்தை இருக்கும், ஏகாகிர சித்தத்தோடு படிக்கணும்னு எழுதியிருக்கும். நம்ம என்னன்னா எங்கேயே மனதை விட்டு படிச்சுட்டு இருப்போம். அது எதை பண்ணினாலும் அந்த ஏகாகிர சித்தத்தோடு பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு பலன். அதுக்கு பத்தியம். இப்போ மருந்து சாப்பிடும்போது பத்தியம்னு சொல்கிறாளே, வெங்காயம் போட்டுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாளே, ஏண்டனா அதெல்லாம் சாப்பிட்டான்னா இந்த பலசுதியை தடுக்கும். ஏண்டனா என்னென்ன அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ உனக்கு குருவை வச்சுக்கோன்னு தௌமியரை கொடுத்துட்டு போனான். யாரு? வியாசர். தௌமியர் வந்த பிறகு அவளுக்காக இவர் ஜபம் பண்ணுறார். ஏன்னா மணி, மந்திரம், ஔஷதம் 2 3 சொல்கிறா. எல்லாம் மாறது. மணின்னு ஒன்று வச்சுக்க வேண்டியிருக்கு, மந்திரம் வச்சுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் ஔஷதம் சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணி கடைசியில் பாண்டவாளுக்கு அதன் பிறகு கிருஷ்ணனை பார்த்து, அவன் கிருஷ்ணன் அவளை யோகக்ஷேமம் மகாமியகன்னு பார்த்துட்டான்னு. இது மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவள் கஷ்டத்தை பார்த்தா நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலை, நம்ம நிம்மதியாக இருக்கோம்னு அவள் கஷ்டத்தை பார்த்தா நமக்கு தோணும். அப்படி என்னன்னா அவள்லாம் சாதாரண மனுஷியால் இல்லை, நம்மளை மாதிரி சாதாரண மனுஷியாலாக இருந்தால் பரவாயில்ல. தேவாலே அவதாரம் பண்ணி இப்படி கஷ்டப்பட்டுருக்கான்னா நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நமக்கு எது பண்ணினாலும் பகவான் நல்லதுக்கு பண்ணுறான், அதே ஒரு விஷயம். அனுகிரகம் மன்யமானஹா மாமி சொன்னான் இன்றைக்கி காலம்புரை. பாகவதம் படிச்சனுடைய பலன் அதுதான். என்னடா எல்லாமே நம்முடைய அனுகிரகத்துக்கு தான் பகவான் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். முக்கியமாக இந்த மனசு தான் எல்லாத்துக்கும். தூங்கும்போது யாராவது கஷ்டப்படுறாலோ, தூங்கும்போது ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை போடுறது தான் பெரிய கஷ்டம் வச்சுங்கோ. தூங்கும்போது கஷ்டமே கிடையாது, தூங்குவா. எது தான் அப்படியே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா. இந்த தூங்கும்போது கஷ்டம் எங்கே போச்சு சார்? தூங்கும்போது கஷ்டமே இல்லை. தூக்கம் வரதுக்கு சில பேர் கஷ்டப்படுவா. தூங்கியாச்சுன்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. எழுதுனா தான் கஷ்டம் வருது. தூங்கும்போது கஷ்டம் எங்கே போச்சுன்னா, தூங்கும்போது மனசு இல்லை. மனசு எப்போல்லாம் முழிச்சிக்கிறதோ அப்போ தான் கஷ்டம்.
அந்த மனசை பர்மனெண்ட்டாக அடக்கிறதுக்கு தான் இந்த ஜபாதி சர்வே, இந்த ஜப ஹோமம் எல்லாம் பண்ணுறோமே, எல்லாம் மனசை அடக்கிறதுக்கு தான். சில நிறைய மாமிக்கு இடுப்பு வலி முட்டு வலி தான் இருக்கும். இந்த சீரியல் பார்க்கும்போது ஒரு வழி தெரியாது, பார்த்துட்டே இருப்பாள். சீரியல் முடிஞ்சோடனே அப்பா அடி இடுப்பு வலிக்கிறதும்பா. சீரியல் பார்க்கும்போது வலி இருந்து தான் இருந்தது. சீரியல் பார்க்கும்போது மனசு என்ன எடுத்து அந்த சீரியலுக்கு போயிடுச்சு. மனசு சீரியல் இருந்ததுனால உடம்புல உள்ள வலி தெரியல. சீரியல் முடிஞ்சாலும் மனசும் மறுபடியும் மனசுக்கு உடம்புக்கு வந்தோடனே வலி இப்படிலாம் தெரியாது. இப்போ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த மனசு தான் பிரதானமாக இருக்குது. அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணும்போது அனஸ்தீசியான்னு கொடுக்குறாங்க. எதுக்குடான்னா இந்த மனசை அடக்கிறதுக்கு தான். மகான்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்க வேண்டாம், நமக்கு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ண சக்தி இல்லை. அதுக்காக சர்வே மனோனிக்குகள் ஜபஹோமங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஓரளவு மனசு சமாதானம் ஆகி அதனால நமக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் எது வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மனசு வரணும். சில பேர் சொல்லுவாள், மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, ஆத்துக்காரர் சரியில்லை, ஆத்தனார் சரியில்லை, மட்டும் மாட்டுக்கொண்டு சரியில்லைன்னா எல்லாரும் சரியாக இல்லாட்டாலும் மனசு சரியாக எடுத்துன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மனசு வந்துருக்குன்னா சரியாக போயிடும். அதனால தான் கிருஷ்ணனே வளைஞ்சி இருக்கிறான் தெரியுமோ, இப்படி வளைஞ்சி இருக்கிறான்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி மாமியார் நாட்டு பொண்ணுகள் எல்லாரும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சி கொடுத்து போனால் தான் குடும்பத்தில் இருக்கலாம். இதோட இஷ்டத்துக்கு இருக்கலாம்னா சண்டை தான் வரும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு கிருஷ்ணன் புல்லாமல் ஊதுற கிருஷ்ணனே அப்படி தான் கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு உடம்புனாலேயே உபதேசம் பண்ணுறான் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பிரபதம்சம். அதனால் அந்த உள்ள மனசு நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பாராயணத்தெல்லாம் பண்ணுறோம். அந்த மனசு பகவான் நமக்கு அந்த சக்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். जय बोल सद्गुरु महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे।